அவன் நல்லா இல்லப்பா, செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, செமையா இருக்கு. படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் நிறைய கருத்தியல் இருக்கு, அருமையா எடுத்திருக்காங்க. இந்த கால அரசியலுக்கு தேவையான படம் ப்ரோ, எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். ஐட்டமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். விடுதலை பார்ட் 2 படம் உலகம் முழுக்க இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. விடுதலை பார்ட் 1 படம் கொடுத்த அந்த நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உருவாகி இருக்கிற இப்போது ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த விடுதலை பார்ட் 2 படத்தினுடைய முதல் நாள் முதல் காட்சி. இந்த முதல் காட்சியை பார்த்துட்டு வர ரசிகர்கள் படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரசிகர்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்கலாம். நல்லா இருக்குண்ணா படம் பிடிச்சிச்சு. நல்லா இருக்குண்ணா, வருத்துண்ணா. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. பயங்கரமா பண்ணிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. கதை அதான் ஃபர்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் தான். ஆமாம், கண்டினியூஷன் தான். நல்லா பண்ணியிருக்காரு, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எதிர்பார்க்கறத விட பயங்கரமாக பண்ணியிருக்காரு. படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் இளையராஜா சொல்லவே கதைக்கு தேவையானதை கரெக்டாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா எடுத்துருக்காங்க. ஒரு மாஸ்க் காமிச்சிருப்பாரு, நல்லா மாஸ்க் காட்டிக்கிறாரு. இது எதிர்பார்த்ததோட டபுளாக இருக்குது. எதிர்பார்த்ததோட டபுள் தான். ஓப்பனிங்கே நிர்வாகமாக நடிச்சு பாருங்க, எப்படி பண்ணாரு அது நான் கொஞ்சம் ரோலிங்களா, ஆனால் நல்லா இருக்கு படம். நீங்கள் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீனாக இருந்தது? வாத்தின்றது பிடிச்ச சீன் தானுங்க. ஒரு வாத்தியார்ன்றது பெரிய விஷயம் தானே. நல்லா பண்ணியிருக்காரு. இளையராஜா சார் மியூசிக் சூப்பர் சார். அவர் எப்பவுமே சூப்பர் சார். இளையராஜா மியூசிக் சொல்லவே வேணும், நல்லா இருக்கு. கதையில் எங்கேயாவது அழுக வைக்கிற சீன்ஸ் அந்த மாதிரிலாம் தான் இருக்குங்களா? நிறைய சீன் இருக்குது சார், நிறைய இருக்கு. சென்டிமெண்ட்ஸ் டச் நிறைய இருக்கு. படத்துக்கு உங்களோட மார்க் எவ்வளோ கொடுப்பீங்க? 10 out of 10? 10 கொடுக்கலாம் சார், கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ படம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ்? எல்லாமே நல்லா தான் இருக்குது. படம் எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்களா? மியூசிக் அது பெருத்திலே இது படம். மேம் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஃபுல் பாலிடிக்ஸ் தான். எங்கேயாவது எமோஷனல் சீன்ஸ் அழ வைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு? இருக்கு கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்காங்களா? இல்லை நல்லா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நியூஸ் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. படம் எப்படி நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். இளையராஜா சார் மியூசிக் ஓகே, பட் ஆனால் விஜய் சேதுபதிலாம் மாஸ் வேற. கதை வெற்றிமாறன் சூப்பர். சூப்பர் சார். நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சுங்களா? இது வந்து ஒரு பேசணுன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஓகே. ஆமாம், ஆனால் அதில் இந்த கதையில் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து எல்லாமே உண்மை சம்பவங்கள் தான். இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்க வர்றதுனா 2 தலைமுறைக்கு முன்னாடி இதில் பாதி பேர் குழந்தைங்க பிறந்துட கூட மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு தலைமுறை எப்படி கஷ்டப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் எப்படி வருது, இப்போ இவங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லை அது. அதனால் அவங்க எடுத்திருக்காங்க அந்த படத்தை. ஆனால் நல்ல ஒரு ஃபினிஷிங். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கையில் ஆயுதம் எடுக்காதீங்க, ஓட்டு எடுத்து. படம் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருக்கு. வெற்றிமாறன் வேற லெவல் ப்ரோ, பண்ணிட்டார். செம்மையாக பண்ணிட்டார். ரொம்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் ரொம்ப இதுவாக இருக்கு, மெச்சிங்காக இருக்கு. அது நல்லா. அதில் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம் இது ரொம்ப ஹைலைட்டடாக இது காட்டியிருந்தாங்க. அது மாதிரி இந்த படத்தில் ஏதாவது சீன்லாம் இருக்கும்? இதில் வந்து ஃபைட் சீன் நிறைய இல்லை ப்ரோ, பட் கன் ஷூட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சீனும் அவ்வளோ சவுண்டு எங்களுக்கு காதே இதுவாகிடுச்சு, அந்த மாதிரி பண்ணிட்டார். நல்லா இருக்கு, நிஜமான செம்மையாக இருக்கு. சூரி தான் ப்ரோ, விஜய் சேதுபதி நல்லா காட்டுருக்காங்க. அதே அளவு சூரி அங்கங்கே விடாமல் காட்டுற சீனும் நல்லா காமிச்சிருக்காங்க. அருமையாக இருக்கு. மஞ்சு வாரியர் பற்றி சொல்ல நினைக்கிறேன். அவங்க எக்ஸாக்டாக அந்த சாங்கில் கூட செம்மையாக இருந்தாங்க, அழகாக இருந்தாங்க. அவங்க பாப் கட்டிங்கன்னா கூட அழகாக நல்லா பண்ணிட்டு நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, ஓவரால் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 10 out of கொடுத்தா நான் 9.5 கொடுப்பேன். அதான் ப்ரோ குறைச்சல், மற்றபடி படம் சார் எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஆனால் சர்டிஃபிகேட். ஓகே. நிறைய இடத்துல இந்த பேட் வேர்ட்ஸ்லாம் பீப் போட்டிருக்கிறது அதெல்லாம் சென்சார் கட் நிறைய பண்ணியிருக்காங்க, பட் அதுக்கேற்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கிறதா தேவைப்படுது கதைக்கும் கூட, இல்லையா? ஆமாம், தேவைப்படுது. அதுக்காக படம் பற்றி சொல்கிறீங்களா? உண்மையை சொல்லணும் அப்படின்னா செம்ம ஃபீலு. இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவே இல்லை. வெற்றிமாறன் அப்படிங்கிறது, அதுவும் ஒரு அதிகார வர்க்கம் எப்படி அந்த காலத்தில் ஒடுக்குமுறையை எதிர்க்கிறதுக்காண்டி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எத்தனை பேர் அதுக்காண்டி உயிரிழந்திருக்காங்க. போராட்டக்காரர்கள் ஃபஸ்ட்டு ஒரு கட்சி அமைப்பாக இருந்து அமைப்பு இயக்கமாக மாறி, இயக்கம் போராளியாக மாறி, போராளி தீவிரவாதியாக மாறுறது, கதை எப்படிங்கிறது தெளிவாகவே காமிச்சிருக்காங்க.
போராட்டம் பண்ணாலே நம்ம தீவிரவாதிங்கிற மாதிரியா இருக்கு. தீவிரவாதி ஆக்கப்பட்டார்கள் அப்படின்னு. ஆமா, ஆக்சுவலி அதுக்கப்புறம் மாற வச்சதை எவ்வளோ நாளைக்கு தான் நாங்களும் அடி வாங்கிக்கிட்டே இருப்போம் ப்ரோ. நாங்களும் கொஞ்ச நாள் அடிக்கிறோமே, நாங்கள் அடித்தா மட்டும் தீவிரவாதி ஆயிரும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. அவன் நல்லா இல்லைப்பா, செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, செமையா இருக்கு, படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் நிறைய கருத்தியல் இருக்கு, அருமையா எடுத்திருக்காங்க. இந்த கால அரசியலுக்கு தேவையான படம் ப்ரோ, எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். கருத்துக்களை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு புரியுற மாதிரி எடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு வந்து ஒரு டைலாக் வந்து சொல்கிறேன் பாருங்களேன். சில பேர் வந்து தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்தனால தான் இன்னைக்கு நம்ம பாதி பேர் படித்து முன்னேறி இருக்கிறோம் அப்படின்ற டைலாக்லேயே உங்களுக்கு தெளிவாக யாரை நோட் அவுட் பண்ணுறாங்கன்றது தெரியுது. ஆமாம், அது உண்மை. பல தலைவர்கள் வந்து நம்ம இளைஞர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பல தியாகங்களை பண்ணியிருக்காங்க. அவரு எந்த தலைவர்? டிஎம்கே தான் சொல்றாரு. டிஎம்கே பல தியாகங்கள் பண்ணிருக்கேன். கலைஞர் போய் தண்டவாளம் மறியல் பண்ணாரு, ட்ரெயினில் படுத்தாரு. எல்லாமே யாருக்காக பண்ணாங்கன்னா நம்ம மக்களுக்காக பண்ணாங்க அப்படின்றத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காலத்து இளைஞர்கள் ஒரு அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா தத்துவம் உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. அதையும் யாரை சொல்லியிருக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கம்யூனிசம் பிளாக் அண்ட் ரெட்டை தான் எடுத்து பேசுறாங்க. பிளாக் அண்ட் ரெட் தான் என்னன்னா தத்துவம் உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுங்க. ஏன்னா பாதி இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா சினிஸ்டார், எதுவுமே தெரியாது. தத்துவனா ஒன்று தெரியுமா? தெரியாது. கொள்கைனா என்னன்னு தெரியுமா? தெரியாது. அம்பேத்கர் விழாவில் போய் அம்பேத்கரை பற்றி எதுனா பேச தெரியுமா? தெரியாது. ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்தீங்கன்னா எப்படி வருங்காலம் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. யாராருக்கு எந்தெந்த மொழியில் பேசணுமோ அந்த மொழியில் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும் ப்ரோ. ஜாதி இனவெறி பிடிச்ச நாயங்களுக்கு இது சரியான ஒரு எடுத்துக்காட்டான படம் ப்ரோ. வன்முறையை தூண்டுற மாதிரிலாம் அதான் சீன்ஸ். வன்முறையை தூண்டுற மாதிரிலாம் கிடையாது ப்ரோ. இந்த படம் வன்முறையை தூண்டப்படுறாங்க. அதுக்காக மக்கள் ஒன்று சேர்ந்து போராடி இருக்காங்க. அந்த மக்கள் போராட்டத்துக்காக தான் அந்த மக்கள் போராட்டத்துக்காக தான் அவனுங்களே அடித்து கொல்லப்படுறானுவன். அதுலேயே அந்த போலீஸ்காரர் இருக்காங்க. அந்த போலீஸ்காரங்களையும் ஒரு துரோகி இருக்குன்னு அவனையும் அடித்து கொல்லப்படுறாங்க. அப்படின்றத அந்த படம் ப்ரோ. ரொம்ப ஒரு மோசமான இனவெறி நாய் பிடிச்ச நாய்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான படம் அப்படின்னு தான். இப்போ இருக்க காலகட்டத்துக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த படம் இருக்கிற காலகட்டம் இப்பயும் அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா இப்பயும் அந்த மாதிரி தான் ப்ரோ நடந்துட்டு இருக்கு. இப்போ சொல்ல போனால் சில இடத்துலலாம் இது மாதிரி ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதுக்காக நிறைய பேர் போராடிட்டு தான் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டுனா நம்ம மக்கள் எல்லாமே ஒன்று சேர்க்கணும், மாணவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தாக போராடினா தான் எல்லாத்தையுமே மாற்ற முடியும். அப்படின்லாம் அதை கண்டிப்பாக மாற்ற முடியாது ப்ரோ. அப்படின்றதான். ஓகே, ஸோ ஓவரால் பேக்கேஜாக நல்லா இருந்துச்சு படம் ப்ரோ. ஓவரால் பேக்கேஜாக படம் நல்லா இருந்துச்சுங்களா? எப்படி ப்ரோ ஓவரா பேக்கேஜ்னா ஃபுல்லாக ஒரு சமூக அக்கறையோட தான் ப்ரோ படம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தனக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் போராடின ஒரு முக்கியமான படம் தான் ப்ரோ. விஜய் சேதுபதியின் விடுதலை 2 பார்க்க போகிறோம் தேட்டரில். வெற்றிமாறன் டைரக்ஷன் செம்ம மாசு, இளையராஜா மியூசிக் எல்லாம் செம்ம கிளாஸு, சூரியன் ஆக்டிங் எல்லாம் தாறுமாறு, ஆக மொத்தம் படம் செம்ம கொல மாசு, கொல 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 மாசு. இப்போ பாடின பாட்டில் இருக்க லைன் மாதிரி தான் படம் பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படத்தை பற்றி நான் ரிவ்யூ அதிகமாக பேச விரும்பலை, ஏன்னா ரிவ்யூவால் நிறைய பிரச்சனை வருதுன்றாங்க. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது நடிகர்கள்னு சொல்லலை ப்ரோ, நல்லா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை ஆக்சுவலி அதாவது தத்துவம் கொள்கைகள் இல்லாத சில அரசியல்கள் மட்டும்தான் ரசிகர்களை உருவாக்கும். தத்துவமும் கொள்கைகளும் உள்ள அரசியல் வந்து என்னைக்கும் ரசிகர்களை உருவாக்காது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் எதுக்காண்டி கேட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கன்ஃபார்மாக சொல்கிறேன், அதை மீன் பண்ணி சொல்லலை. ஆனால் இது கண்டிப்பாக விஜய் சாருக்கு கிடையாது. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார்லேருந்து எல்லாருமே வந்து நடிகர்கள் தானே. நடிகர்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு யார் ஞாபகம் வராரு? எம்ஜிஆர் தானே ஞாபகம் வர்றாரு. அதுக்கான இதில் எனக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே படம் முழுக்கவே விஜய் சேதுபதி அண்ணா தான் எனக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுத்த விதம் அவ்வளோ நல்லா இருந்தது. அவரோட ஆக்டிங்கு, அவர் பேசின வசனங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க வெறும் டைலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது, நிறையா வசனங்களாக பேசின மாதிரி இருக்குன்னு. அதில் எனக்கு ஆக்சுவலி கருணாஸ் அவர் பையன் நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் ஒரு வேர்ட் சொல்லியிருப்பார், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதாவது எப்படின்னா எப்படா இவங்களுக்குலாம் இவ்வளோ வீரம் இருக்குது, அதிகார வர்க்கத்துக்கு மட்டும் இவ்வளோ வீரம் வரமாட்டேங்க, நம்ம மட்டும் ஆளுகள்லாம் செட் பண்ணிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சொல்லுவாங்க, நீங்கள் எங்களை ஒடுக்கி 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 அந்த ஆதங்கம் தான் எங்களுக்கு வீரமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அருமையாக எடுத்திருக்காங்க படத்தை. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஏன்னா
இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு நம்ம தத்துவம்லாம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு 4 பாட்டு இருந்தால் தான் ஏற்றுப்போம், நல்லா இருந்தால் தான் ஏற்றுப்போம். இதில் வந்து பாட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறியும் தத்துவம். அதுவும் 100 ஆண்டு வரலாறு ஒரு 3 ஹவரில் நம்ம தலையில் போட்டு புதைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அருமையாக எடுத்திருக்காங்க. இப்போ முக்கால்வாசி வந்து அரசியல் தான். இப்போது நீங்கள் வந்து தத்துவம் உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு விஜய் வந்து சொன்னார், என்ன சொன்னார்? சம்பிரதாயத்துக்காக ஃபோட்டோ எடுக்கிறீங்க, சம்பிரதாயத்துக்காக போய் மக்களை சந்திக்கிறீங்க, சம்பிரதாயத்துக்காக ட்வீட்டு போடுறீங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணுறது யாருன்னா விஜய் தான் அதெல்லாம் பண்ணுறேன், வேறு யாரும் பண்ணல. நான் உங்ககிட்ட தனியாக பேட்டி கொடுக்குறேன் ப்ரோ, நோ ப்ராப்ளம். நீ எந்த சேனல்னு எனக்கு தெரியும். ட்வீட் எடுக்கிறதுலாம் ட்வீட் போடுறதுலாம் நீங்கள் தான். தத்துவம் இல்லாமல் வர தலைவர் நீங்கள் தான் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தி காட்டியிருக்காங்க. இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கும் தெரியணும் நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாடுபட்ட தலைவர்கள் யார் யார், எந்தெந்த கட்சி. நம்ம ஒன்றும் எங்கேயும் மரத்துலேருந்து குதிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே சந்தோஷமாக இல்லை. நம்மளுக்காக உயிர் தியாகங்கள் செஞ்சவங்க பல பேர் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கு, எல்லாருமே வந்து பார்க்கலாம். இளையராஜா சார் பிச்சிருக்காருங்க, ரொம்ப நாள் கழிச்சு அருமையான மியூசிக் போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக இருக்கு. பாட்டு இல்லை, பட் மியூசிக் வந்து அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து ஒன் டைம் வாட்ச். சூரியோட ஆக்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்தது, செகண்ட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் விஜய் சேதுபதி அண்ணாவோட ஆக்டிங் வேறு லெவலு. வெற்றிமாறன் சார் சீரியஸாகவே என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ஃபீல் இருந்தது. யாரும் பேச முடியாத நிறைய அரசியல்களையும் நிறைய தலைவர்களை பற்றியும் யதார்த்தமான ஒரு விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அதில் வந்து ஆக்சுவலி வாத்தியார் வந்து படிக்க கூப்பிடும்போது ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, எப்போ எல்லாரும் ஒரே சமம் உட்கார வச்சு படிக்க வைக்கிறீங்களோ அப்போ நாங்கள் படிக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்லாம் எனக்கு உண்மையிலே அம்பேத்கரே வந்து சொன்ன மாதிரி ஒரு ஃபீல்.